மணி 10 ஆச்சு. காக்கா குருவி எல்லாம் கூட தூங்கி இருக்கும். ஏன் சாமி உங்களுக்கு தூக்கமே வராதா? பக்தன் தூங்காமல் இருக்கும் போது சாமி தூங்கலாமா? இந்த பக்தன் தூங்கி பல மாசங்கள் ஆச்சு. சாமி குடும்ப விஷயமா ஒரு ரகசியத்தை பார்வதி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த சொல்லிட்டு வந்துடுறேன். அபிராமி பக்தங்கிட்ட அந்த ரகசியத்தை கேட்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டு வேணாம், காலையில நானே சொல்லிக்கிறேன். சாமி பார்வதி கிட்ட இரும்பு பெட்டி சாவி இருக்குது, வாங்கிட்டு வந்துட்டா? அபிராமி பார்வதி கிட்ட அந்த சாவியை வாங்கி பக்தங்கிட்ட கொண்டாந்து. இல்ல வேணாம், காலமுறமே வாங்கிக்கிறேன். சாமி அபிராமி ஒண்ணு இல்ல. ஐயோ ஏன் சாமி 10 நாள் பூசைன்னு சொல்லிட்டு பல மாசங்களா நடந்துட்டே வருது, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? ஆண்டவன் என் காதுகளில் போதும் என்று சொல்லுகின்ற வரை. ஆண்டவன் எப்பத்தான் காதல சொல்லுவாருங்க? நாளைக்கே சொன்னாலும் சொல்லலாம், 4 மாதம் பொறுத்து சொன்னாலும் சொல்லலாம். ஆனந்தம் இதுல இல்லையா அவளுக்கு ஆனந்தம்? ஐயோ விரதம் இருந்தா உடம்பு ஏங்குன்னு சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி உடம்பு வீங்கி இருக்குது. பாரு பாரு என்ன கொஞ்சம் பாரு. ஐயோ நீங்களா? சத்தம் போடாதே, சாமியார் முடிச்சுக்க போறான். என் தலைவிதி கட்டின பொண்டாட்டி சந்திக்கிறதுக்கு கூட கைகாலெல்லாம் உதறுது. பாரு ஐயோ இது விரத கயிறு. பாரு இங்கேயும் தொடாதீங்க, இது பூஜை கயிறு. ஐயோ கண்ட இடத்துல கைத்த கட்டி விட்டுருக்கானே, அப்ப நான் கட்டின தாலி கயிறுக்கு என்ன மதிப்பு? கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கங்க, வைத்தியராலையும் முடியாம இந்த சாமியோட பூஜையினால தான் நமக்கு குழந்தை பிறக்கும். அவர் வந்ததுல இருந்து இந்த வீட்லயே ஒரு மாறுதல் தெரியுது. எங்க உங்களுக்கு உத்தம புத்திரம் வேண்டாமா? வேண்டாமா, பழசு புதுசு 2 படத்தையும் பார்த்துட்டேன். பார்வதி என்ன பார்த்தா உனக்கு பரிதாபமாவே இல்லையா? அத்தா பார்வதி சாமி சாமி நான் இல்ல சாமி, அவர்தான். ஐயோ தொட்டு விட்டானா உன்னை? கெட்டு விட்டவா விரதம்? சட்டை தூக்குற பசங்களா? தொட்டு தாலி கட்ட பூசன் நானு, நாயம் பொண்டாட்டி தொடாம வேற எவன்டா தொடுவான்? பூஜைகள் நடத்தி தாயத்துகளை கட்டி நான் அவளை புனிதவதியாக்கி இருக்கிறேன். விரதம் இருந்தால் பிள்ளை, விவரியத்தில் நடந்தால் தொல்லை. இலக்கணம் பேசியா என் குடும்பத்தை குட்டிச்சு அடிச்சிட்டீங்களா? பார்வதி அபிராமி பார்வதிக்கு காவலாக நீ பூஜை அறையிலே படு, பயலுக்கு காவலாக அவன் பக்கத்திலே நான் படுக்கிறேன். நீயா தாடி உத்துமையா? ஓம்